ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். இரண்டாயிரத்தி 26 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில அரசியல் சூழல் பதட்டத்துடன் சூடுபிடித்திருக்கு. தமிழகத்திற்கு வந்த ஒன்றிய அமைச்சர் அமித்ஷா வருகையையொட்டி ஏற்பட்ட சம்பவம் புதிய சர்ச்சையையும் கிளப்பியிருக்கு. அவரை வரவேற்க சென்ற அண்ணாமலைக்கும் அதிகாரிகளுக்கும் இடையே ஏற்பட்டதாக கூறப்படும் வாய் தகராறு தேர்தல் நேரத்துல அரசியல் வட்டாரங்கள பெரும் பேசும் பொருளாக மாறியிருக்கு. இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தியில விரிவாக பார்க்கலாம். கோவைக்கு வந்த ஒன்றிய அமைச்சர் அமித்ஷாவை வரவேற்க சென்ற அண்ணாமலைக்கும் விமான நிலைய அதிகாரிகளுக்கும் இடையே ஏற்பட்ட வாய் தகராறுல இது உன் அப்பன் வீட்டு ஏர்போர்ட்டான்னு அண்ணாமலை கேட்டதோடு நான் யார் என்று விரைவில் காட்டுகிறேன் பார் அப்படின்னு மிரட்டல் விடுத்து அச்சுறுத்தியதா கூறப்படுது. தமிழ்நாட்டில் தேர்தல் வரும் 23ஆம் தேதி நடைபெற இருக்கு. இந்த நிலையில தான் அனைத்து கட்சி தலைவர்களும் தீவிர பரப்புரையில ஈடுபட்டு வர்றாங்க. மாநில தலைவர்கள் மட்டுமல்லாமல் தேசிய தலைவர்களான பிரதமர் நரேந்திர மோடி, ஒன்றிய அமைச்சர்களான அமித்ஷா, ராஜ்நாத் சிங், பியூஷ் கோயல் போன்றவர்களும், ராகுல் காந்தி உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவர்களும் இறுதிக்கட்ட பிரச்சாரத்துல குதிச்சிட்டாங்க. கடந்த 18ஆம் தேதி நள்ளிரவு கோவை விமான நிலையம் வந்த அமித்ஷாவை வரவேற்க சென்ற பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலையுடன் கட்சி நிர்வாகிகள் போயிருக்காங்க. அங்கு தன்னை போலவே ஒன்றிய அமைச்சரை வரவேற்க வந்திருந்து அனுமதி கிடைக்காமல் விமான நிலையத்தின் வெளியே காத்திருந்த முன்னாள் விளையாட்டு வீரர் வேணுகோபால் வர்மா என்பவரை உள்ளே அனுமதிக்குமாறு விமான நிலைய தலைமை பாதுகாப்பு அதிகாரி மனு மேத்யூ என்பவரிடம் அண்ணாமலை கோரிக்கை வச்சதா சொல்லப்படுது. அதற்கு அதிகாரி மேத்யூ முன்னரே நீங்கள் அனுமதி பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு அதிகாரி சொல்றாரு. உடனே அண்ணாமலை நான் கடிதம் தருகிறேன், அவரை உள்ளே அனுப்புங்கள்னு மிரட்டும் தோணியில பேசியதா சொல்லப்படுது. அதற்கு அந்த அதிகாரி உங்கள் கடிதம் எல்லாம் செல்லாது அப்படின்னு தெரிவித்ததாகவும் சொல்லப்படுது. இதை கேட்டதுமே கோபமடைந்த அண்ணாமலை இது உன் அப்பன் வீட்டு ஏர்போர்ட்டானு சத்தமா கடுமையான வார்த்தைகளால அண்ணாமலை அதிகாரிகளை திட்டியதாகவும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் விரைவில் நான் யார் என்று காட்டுகிறேன் என்று மிரட்டலோடு அடுத்த சம்பளம் வாங்க இங்க இருக்க மாட்ட அப்படிங்கிற வார்த்தைகள்ல அதிகாரிக்கு அச்சுறுத்தல் விடுத்ததா தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம பாஜகவின் கோவை மாவட்ட தலைவர் ரமேஷ் குமாரிடம் நாளை, அதாவது இன்று அனைத்து டாக்ஸி டிரைவர்களையும் ஒன்று திரட்டி முற்றுகையிட சொல்லுங்கள், யார் என்ன செய்வார்கள் பார்க்கலாம் அப்படின்னு மிரட்டும் விதத்துல பேசியதை தொடர்ந்துதான் பாதுகாப்பு அதிகாரி மேத்யூ அவ்விடத்திலிருந்து விலகி செல்றாரு. உடனே ஒன்றிய அமைச்சர் அமித்ஷா வந்த விமானம் தரையிறங்கி விட்டதால அதிகாரி அவரை வரவேற்க சென்று விட்டதாகவும் சொல்லப்படுது. இந்த சம்பவத்தால சமூக வலைதளங்கள்ல பரபரப்பான விவாதத்தையும் பேசும் பொருளையும் ஏற்படுத்தி இருக்கு. இது போன்ற நிறைய அரசியல் செய்திகளை அன்றாடம் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள்.